ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கார்டு போடுறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேசிக்காக வந்து ஒரு கலர் பிரிண்டர் ஒன்று வேணும், ப்ளஸ் வந்துட்டு டை கட்டர், ஒரு லேமினேஷன் மிஷின். இது இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கார்டை ஈஸியாக மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி லேமினேஷன் மிஷின் ஒன்று வேணும். இந்த லேமினேஷன் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் சைடில் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மைக்ரானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் அங்கே வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிளாஸி ஷீட்டு, இந்த கிளாஸ் ஷீட் இது தான். இது 350 மைக்ரான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். 350 மைக்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி கிடைக்கும். நம்ம அந்த ஐடி கார்டை வந்து இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த கிளாஸ் ஷீட்டு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 350 மைக்ரான் இதுதான் அந்த கிளாஸ் ஷீட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஷீட்டை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கார்டை வந்து எடுத்து அந்த ஷீட்டை ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கட் பண்ண அந்த கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஹீட் ஆகிடுச்சான்ட்டு ஒரு வாட்டி நம்ம லேமினேஷன் மிஷினை செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்காவாக அந்த 4 பக்கமும் எட்ஜ் வந்து நல்லா உள்ள அந்த கார்டுக்குள்ளே கிளாஸ் ஷீட்டுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம பக்காவாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, லேமினேஷன் மிஷின் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணணும். அங்கே வந்துட்டு நம்ம இந்த மோல்டிங்கான ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கமாக தான் நம்ம வந்து மிஷினுக்குள்ளே விடணும். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு லேமினேட் ஆகி நெக்ஸ்ட் பக்கம் அந்த பக்கம் பேக் சைடில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கார்டு வந்துருச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம் வெளியில். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட கார்டு வந்துட்டு லேமினேட் ஆகி நல்லா பக்காவாக வந்துடுச்சு உங்களுக்கு. இது வந்து ஒரு 80% ஒர்க் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த டை கட்டர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த டை கட்டர் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் டை கட்ரு. ஸோ இந்த டை கட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த லேமினேட் பண்ண அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு ஐடி கார்டை எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே எட்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கார்டை வந்து நம்ம அந்த மாதிரி அந்த மேலே அந்த எட்ஜுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் அந்த கார்னர்லேயும் உங்களோட எந்த இன்ஃபர்மேஷன் கட் ஆகாத அளவுக்கு நல்லா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ப்ரெஸ் பண்ணணும். மேலே அந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு கார்டு கட் ஆகி இந்த மாதிரி பக்காவாக உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கார்டாக வந்துடும். குவாலிட்டி நல்லா பக்காவாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வேஸ்டேஜ் வந்து பக்கத்துலேயே இந்த கீழே விழுந்து பார்த்திங்கன்னா, அதுதான் அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தூக்கி தூரம் போட்டலாம். நமக்கு இந்த கார்டு வந்து பக்காவாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி. இதுதான் பிளாஸ்டிக் கார்டு கைஸ். ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் கார்டு பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள்.